PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்துள்ள PMT இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடக்கு அப்படின்னா, தென் மாவட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அது அறிக்கை லெவல்ல இருக்கு. அந்த அறிக்கையை அவர் நிறைவேற்றணும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு குற்ற சம்பவங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த கஞ்சா மற்றும் போதை வஸ்துகளுக்கு இளைஞர்கள் அடிமையாகிறாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னது? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஊரில் உள்ள ஒரு ஆலமரத்தடியிலையோ இல்லை வேற எங்கேயோ இருக்காங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு உருவாகுது. இதனால இந்த கஞ்சா அதிகமாக இப்போ நம்ம தமிழ்நாடு முழுவதுமே பரவலா அது சின்ன பட்டி தொட்டியில் கூட எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணணும். மெயினாக அவங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பக்கத்தில் வெண்டிலிங்கபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் இறக்குறாரு. அந்த இறந்த நபரை இரவு நேரத்தில் அந்த பாடி எரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ஊரை சேர்ந்த ஒரு 4 நபர்கள் அங்கே போயிருக்காங்க. அது அந்த மயானத்துக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் இந்த போதைப் பொருள் கஞ்சா இதை குடிச்சிட்டு ஒரு 5-6 பேர் இருந்திருக்காங்க, மாற்று சமூகத்தவர்கள். அப்போ இவங்க போன டயத்துக்கும் இவங்க டார்ச் அடித்து பார்க்கும்போது இவங்க 2 சமுதாயத்துக்கும் வாக்குவாதம் ஆகி அடிதடி ஆயிடுச்சு. இப்போ அடிதடி ஆனவுடனேயும் அதில் ஒரு ஆளை ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்குற அளவுக்கு அவங்க அடிச்சிருக்காங்க. ஏன் இப்படி கண்மூடித்தனமாக அடிக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஃபுல் போதையில் இருந்திருக்காங்க. கஞ்சாவும் தண்ணியும் சேர்ந்து அடித்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஊத்துமலை ஸ்டேஷனில் உள்ளவங்க அவங்க மேலே சரியாக இருக்கும்போதே ஜட்ஜு பெயிலில் விடுற அளவுக்கு ஒரு சாதாரண செக்ஷனாக போட்டிருக்காங்க. காலையில் அரெஸ்ட் பண்ணி ஈவினிங்கே வெளியே வந்துட்டாங்க. இம்மிடியேட்டாக அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதே காவல்துறை பிசிஆரும் போடுறாங்க. அதாவது யார் அட்மிட் ஆகிருக்காங்களோ, யார் அடி வாங்கினாங்களோ, இந்த அடி வாங்கினவங்களும் பிசிஆர், அட்மிட் ஆனவங்களும் பிசிஆர், மொத்தம் 4 பேர் மேலே பிசிஆர் போட்டாங்க. ஆனால் அடிபட்டவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இப்போ நேற்று அவர் இறந்து போயிட்டார். ஹைகிரவுண்டில் அட்மிட் ஆன அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த 50 வயது மிக்க பாண்டி அப்படிங்கிறவர் இறந்தே போயிட்டார். இதில் ஊத்தை சேர்ந்த அவர் ஐஓ இன்ஸ்பெக்டர் இதில் ரொம்ப கவனமாக இருக்காரு. முழுக்க முழுக்க காவல்துறையோட ஒரு தவறான ஒரு விஷயத்தினால அவர் இறந்து விட்டார். இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருந்தா அவரை காப்பாற்றிக்கலாம். இன்னும் மக்கள் ஊரில் சாப்பிடாம செய்யாம போராட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால போதைப்பொருள் நடமாட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டுபிடிச்சு அதுக்குரிய நபர்களுக்கு சரியான தண்டனை வாங்கணும். நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கணும். தொழிற்சாலைகள் நம்ம ஏரியாவில் திருவள்ளி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் எல்லாம் உருவாக்கணும். ஆனால் அந்த உருவாக்குறதுல மெயினாக வெளி மாநிலத்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நான் கொடுக்கலாம். ஆனால் இங்கே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தென் மாவட்ட
இளைஞர்களுக்கு தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நான் கேட்கிறேன். சிப்காட்ல இவ்வளவு தொழிற்சாலை இருக்கு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாதி பாகுபாடு பார்த்து தான் உள்ள எடுக்காங்க. ஒரு சாதாரண லோடுமேன் வேலைக்கு கூட நீ என்ன ஜாதி, நீ தேவைமாடா அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு ஓப்பனா பேசக்கூடிய விஷயம் நடக்கு. ஏன்னா இது கங்கை கொண்டாட சுற்றி அவ்வளோ ஃபேக்டரி இருக்கு. ஆனால் வேலை வாய்ப்பு வந்து தேவர் சமுதாயத்தவர்கள் வந்து அங்கேயும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அதனால இந்த கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுலையும் சரி, பிரைவேட் நிறுவனங்கள்லையும் சரி, இந்த சாதி பாகுபாடை கொஞ்சம் குறைச்சி தேவர் சமுதாய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அதாவது மது போதை இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்காங்க, ஆனால் கொஞ்சம் சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பொன்ராஜ் நான் கேட்கிறேன். ரொம்ப நன்றி. மத்திய அரசு, மாநில அரசு வேலை கொடு, வேலை கொடு. தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடு. தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை கொடு. என்னாச்சு, என்னாச்சு? போட்டி போட்டு அறிவித்த தேர்தல் அறிவுகள் என்னாச்சு? என்னாச்சு, என்னாச்சு? போட்டி போட்டு அறிவித்த தேர்தல் அறிவுகள் என்னாச்சு? முன்னுரிமை கொடு, முன்னுரிமை கொடு. தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்களில் தென் மாவட்ட இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடு, முன்னுரிமை கொடு, முன்னுரிமை கொடு. தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்களில் தென் மாவட்ட இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடு, முன்னுரிமை கொடு. வேலை எங்கே, வேலை எங்கே? நிலம் கொடுத்த எங்களுக்கு வேலை எங்கே, வேலை எங்கே? நிலம் கொடுத்த எங்களுக்கு அமைத்திடு, அமைத்திடு. தென் மாவட்ட இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை காட்டிட புதிய தொழில் நிறுவனம் அமைத்திடு, அமைத்திடு, அமைத்திடு. தென் மாவட்ட இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட புதிய தொழில் நிறுவனங்களை அமைத்து மத்திய அரசு, மாநில அரசு வேலை கொடு, வேலை கொடு. மண்ணின் மக்களுக்கு வேலை கொடு. ஒளியாதா, ஒளியாதா? வேலை வாய்ப்பின்மை ஒளியாதா? ஒளியாதா, ஒளியாதா? வேலை வாய்ப்பின்மை ஒளியாதா? தீராதா, தீராதா? எங்கள் பசி தீராதா? தீராதா, தீராதா? எங்கள் பசி தீராதா? அமைத்திடு, அமைத்திடு. தென் மாவட்டத்தில் அமைதி நிலவ புதிய தொழிற்சாலையை அமைத்திடு, அமைத்திடு, அமைத்திடு. தென் மாவட்டத்தில் அமைதி நிலவ புதிய தொழிற்சாலைகளை அமைத்து ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஆர்ப்பாட்டம். வேலை கொடு, வேலை கொடு. தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை கொடு. திறந்திடு, திறந்திடு. புதிய தொழில் நிறுவனங்களை திறந்து. நன்றி, வணக்கம்.